இது ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும். எல்லாம் நினைக்கிறாங்க, நீ கொடுக்கலம்மா, பையன் அழகுறதுலம்மா, பையன் சரியில்லைம்மா, பொண்ணு சரியில்லைம்மா, அவரு சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்ப சரியா ஆகும்? அப்ப ஒரு முடிவு வேணும் இல்ல, இப்பதான் சரி ஆகணும் அப்படின்றது. அப்ப எப்படி சரியாகும்? நீ சுயமா பேசுகிற புத்திமதி அங்க வேலை செய்யப்பட மாட்டாது. அது உலகத்தின் நீதி, உலகத்தின் பழக்க வழக்கம். உன்னதமான தேவன் சொன்ன பழக்க வழக்கங்கள் என்ன? அதை ஆராய்ந்து, ஆண்டவரே நான் அதன்படிதான் சொல்லுகிறேன், நானும் அதன்படிதான் நடக்கிறேன் என்று அந்த நினைப்பு, அந்த பெருமை நமக்குள்ளே இருக்குமானால் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை மெச்சிக்கொள்வார். அப்படிப்பட்டவருடைய ஜபம் அவர் கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார். எல்லாருடைய ஜபத்தையும் கேட்கிறவர், ஆனா எந்தெந்த ஜபத்திற்கு பதில் தருவார்? நிறைய பேர் அதை சிந்திப்பதில்லை. நாம் சிந்திக்கணும். தேவனை குறித்து முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இது தேவநாமம் மகிமைப்படும்படியாய் புத்திமதிகள் ஆலோசனை.